அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த, நீங்கள் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து விட்டீர்கள் அப்படி என்று சொன்னால், உறுதி எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். அல்லாஹு தாலா தவக்குல் வைக்கக்கூடியவர்களை விரும்புகிறான். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எப்பொழுதும் பேசக்கூடிய பண்பாட்டு மாற்றங்கள், அதுபோல குண ரீதியான மாற்றங்கள், நற்குண ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமான விஷயத்திலே ஒரு மிக முக்கியமான இன்னொரு பகுதியை இது சொல்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஃபஅஃபு அன்ஹும், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வது முஸ்லிம்களை, தங்களோடு பழகக்கூடியவர்களை அல்லாஹு தாலா இதிலே சொல்லுகிறான். அவர்களை மன்னித்து விடுங்கள். அது அஃபா அன்ஹு அப்படி என்று சொன்னால் கணக்கெடுக்காமல் விட்டுறது, அவங்களோட தவறுகளை மனதுக்குள்ளே எடுத்துக்கிறது இல்லை, அதை சட்டை செய்யாமல் விட்டு விடுவது, பொறுத்து கொள்வது, இவைகள் எல்லாவற்றையும் அது குறிக்கும். நம்ம அதை சமாளித்து விட்டு போவது இதை குறிக்கும். அடுத்ததாக அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கன்றான். உண்மையிலேயே மன்னிக்கிறதுக்கே நமக்கு மனசு என்ன செய்யாது, எரிக்காது. நம்மளை டெய்லி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு ஆளை மன்னிக்க மனசு வருமா? மன்னிக்க மனசு வராது. ஆனால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறதுக்கு ஒரு அஹ்லாக்குடைய தரம் ஒன்று இருக்கணும் நம்மகிட்ட. அஹ்லாக்குடைய தரம்ண்டா அதோட பொறுமை இருக்கும். ஒரு அஹ்லாக்கு ஒரு அஹ்லாக்கோட இருக்காது. நான் அந்த அஹ்லாக்குன்ற வார்த்தையை தமிழில் சொல்லி கண்டிக்கிறேன். உலமாக்கல் அப்படின்னா அது பன்மை தான், ஆனால் தமிழில் அது ஒருமைன்னு வச்சுக்கோங்க, சரியா? அது அது கல்விகிதியை நம்ம சேர்க்கிறோமே, உலமாண்டா ஒரு ஆள், உலமாக்கல்ண்டா பலர்னு வைக்கிறோம். ஆனால் அரபில் அது ஆல்ரெடி பன்மை தான், தமிழில் புறவு பன்மையாக்குற மாதிரி. அஹ்லாக்குன்றது நீங்கள் ஒரு பண்புன்னு விளங்கிங்க, சரியா? அஹ்லாக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பண்போடு அது என்ன செய்ய அதிரிக்காது. ஒரு பண்பு வருதுன்னா அதுக்கு அதோட சோடியாக இன்னும் பல பண்புகள் சேர்ந்தாதான் அந்த பண்பு வரும். அப்போ அல்லாஹு தாலா நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறான்னா, மன்னிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வேணும். ஒன்று, நமக்கு புரிதல் வேணும். இரண்டாவது, நமக்கு பொறுமை வேணும். மூணாவது நம்மகிட்ட இது அல்லாத பல விதமான அஹ்லாக்களுடைய தொடர்ச்சிகள் என்று ஒரு மூணாவது பகுதி நிறைய சொல்லலாம். மன்னித்து விட்டுட்டு போகிற நேரத்தில் போனா போகுதுன்னு மன்னிச்சேன்னு தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அடுத்த தரத்தில் சொல்கிறோம், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அவங்களுக்காக நாங்கள் உட்காந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம். அதான் நமக்கு தவறு செய்தவர்களை நம்ம யாருக்கு ஒரு விஷயத்தை பொறுத்தோமோ அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது பாவ மன்னிப்பு தேட நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள்ன்றான். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை செய்யுங்கள். மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கே எங்களுக்கு என்ன செய்யாது, மனசொண்டு வராது. மூணாவது கட்டமாக அவர்களோட மசூரா செய்யுங்கள். உங்களோட விஷயங்களுக்கு, உங்களோட காரியங்களுக்கு மசூரா செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த், அந்த மசூரா எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்கள் என்றால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். இது அஹ்லாக்குடைய இன்னொரு பகுதியை சொல்லி காட்டுது. அதாவது நம்ம அஹ்லாக்கை எப்போ பேசினாலும் எதுக்காக பேசுவோம்டா, அடுத்தவருடைய பண்பில் உள்ள சில தவறுகளை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், அவங்க மாற்றிக்கொள்ளணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பேசுவோம். ஆனால் அஹ்லாக்கை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அஹ்லாக்கை பேச மாட்டோம். அஹ்லாக்கை உள்வாங்கி கொள்ளணும் மட்டும் சொன்னால், ஒருத்தர் கோவக்காரராய்ப்பார், ஒருத்தர் டென்ஷன்காரராய்ப்பார், ஒருத்தர் அது எவ்வளோ விளங்கப்படுத்தினாலும் லேட்டாக தான் என்ன செய்வார், இருக்கட்டும் அப்படின்னு புரிஞ்சு கொள்வார். இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தை கையாண்டுவாங்க, அதுக்குரிய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பான், அப்பயும் சீரியஸ் இல்லாமல் இருப்பார். பாதிப்பு அடைஞ்ச பிறகு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அது பிரச்சனையில் பார்த்துக்கலான்ட்டு, ஒரு பாதிப்பு அடைகிறத வச்சு தான் நம்ம ஆல்ரெடி அட்வைஸே பண்ணியிருப்போம். ஆனால் அவன் பாதிப்பு அடைஞ்ச பிறகு உணராமல் இருப்பான். இவங்க எல்லாரோடையும் நம்ம பழகிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிந்தனையில் முதலாவது வாரது, இவர் அஹ்லாக்க மாற்றிக்கொள்ளணும், இவர் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இவர் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை தாண்டின இன்னொரு பகுதி எங்கே சொல்கிறான், இந்த நாளையும் மன்னித்து விடுன்றான். அதான் இந்த வசனம். இந்த நாளையும், இந்த 4 விதமான மக்கள், இது போன்ற மக்கள் எல்லோரையும் நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதில் ஒருவராகவும் நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் இருப்பீர்கள். அதில் ஒருவராகவும் நீங்களும் இருப்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு அதோட நடந்து கொள்ளணும், நீங்களும் அவர்களோட நடந்து கொள்ளணும். என்னண்டா ஃபஅஃபு அன்ஹும். அப்போ அஹ்லாக்கில் மாற்றத்தை அடுத்தவர்கள்ட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அவர்கள் மாற வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அதற்கு மேலாக இன்னொன்றி இந்த உலகத்தில் அஹ்லாக் மிகவும் கெட்டு போறதுக்கான காரணத்தில் உண்டு. என்னண்டா, நல்ல அஹ்லாக் உள்ளவர்கள் அஹ்லாக் இல்லாதவர்களை பற்றி அடிக்கடி அஹ்லாக் இல்லைன்னு பேசிக்கிறது. விளங்கிட்டா?
நான் அஹ்லாக் இல்லாத பெண்டைக்கு அஹ்லாக்ன்றதே என்ன இல்லை இப்படி என்ற உணர்வுலையே நம்ம எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்போம். நம்மகிட்டையும் ஒரு 4 விஷயம் இருக்கும், அதை இன்னொருத்தன் பொறுத்துக்கிட்டு இருப்பான். அது நமக்கே விளங்கும். நம்மளோட புள்ள பொறுக்கிற டைமில் தான் நல்லாவே விளங்கும். அடுத்தவன் பொறுக்கிறதை விட நம்மளோட புள்ள பொறுத்துக்குள்ளோம் பாருங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். நம்ம இருக்கிறது நம்மளோட புள்ளைன்றதுனால என்ன செய்யறான், பொறுத்துக்கிறான். சில பெற்றோர்கள் ஒரு 60 வயசுக்கு பின்னால் சொல்லுவேன், நான் பிழையே செஞ்சிருந்தாலும் நீ என்ன செஞ்சிருக்கணும், நான் உம்மா வாப்பான்றதுனா நீ பொறுத்திருக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த அஹ்லாக் விளங்கும். நம்மகிட்ட என்னமோ பிழைக்கு என்ற புள்ள பொறுக்கணும்ன்றதை எதிர்பார்ப்பாங்க. எனவே முதலாவது இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய அஹ்லாக்குடைய நட்பண்புகளுடைய இன்னொரு பகுதியை உள்வாங்கினோம்டா, இந்த அஹ்லாக் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 50% காணாமல் போயிடும். 50% காணாமல் போய்விடும். என்ன காரணம்ன்றதுக்கு நான் பின்னால் விளங்கப்படுத்துறேன். அப்போ அல்லாஹ் தஆலா இதில் செய்யக்கூடிய உபதேசம் நீங்கள் குர்ஆனில் நிறைய இடங்கள்ல பாருங்க. ஃபஅஃபு அன்ஹும், அதே போல ஃபஸ்ஃபஹ் ஸஃப்ஹல் ஜமீல், விளங்கிட்டா, அவர்களை நீங்கள் அழகான முறையில் மன்னித்து விடுங்கள். அழகான முறையில் மன்னிக்கிறேன்னு சொன்னால் போனா போதுன்னு மன்னிக்கிறது இல்லை. அழகான முறையில் எனக்கு கண் முன்னால் நிற்காத மன்னிச்சிடுறேன்றது இது அழகு இல்லை. எப்படி என்று சொன்னால் அழகான முறையில், முறைப்படாமல் சிறப்பான முறையில் மன்னிச்சிடுறது. மன்னிப்புக்கு நல்ல முறையில் விளங்குங்க. நீங்கள் கூடுதலாக மன்னிக்க கூடியவராக இருந்தால் உங்களோட மன்னிப்புக்கு பெருமதி இல்லாமல் போயிடும். உங்களோட மன்னிப்புக்கு என்ன செஞ்சிடும், பெருமதி இல்லாமல் போயிடும். அவர் மன்னிச்சுடுவார், அதை வச்சே என்ன செய்வான், பிழை தவறுகள் செய்ய ஆரம்பிப்பான். அப்போ உங்களுக்கு இன்னும் பொறுமை வேணும். உங்களுக்கு என்ன வேணும்னா, நம்மளோட மன்னிப்புக்கும், அதாவது எந்த அளவுக்குன்னா, நமக்கு பெரிய அநியாயம் செஞ்சிருப்பான், அநியாயம் செஞ்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுவான், மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம மன்னிக்கலன்னு வைங்களே, மன்னிப்பு கேட்டு வேறு மன்னிக்கலேண்டு. ஏன்னா நீ வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் நான் மன்னிக்கணுட்டு எதிர்பார்க்கிறதை விடவா ஒரு வேதனை ஒரு மனிதனுக்கு இருக்கு. அது மன்னிக்கலாதுன்றத பெரிய குற்றமாக வெளியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. என்ன மன்னிப்புன்றதே இல்லை, இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர் என்ன மார்க்கம் படித்தார் அப்படி என்று சொல்லிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களால் தாங்க முடியாமல் அமைப்பில் இருக்கும். அது இதெல்லாம் நான் சொல்கிறது உரிமைகள் உடைமைகள் சார்ந்த விஷயங்கள் அல்ல. அது உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு எடுக்க வேண்டியதை எடுக்கிறது, தர வேண்டியதை தரது, கடன் உரிமைகள், இதில் மன்னிக்கணும். இஸ்லாம் என்ன செய்யலை, மன்னித்தா அது ஆகவே உயர்ந்த பண்பு. அதில் நீங்கள் மன்னிச்சாகணும்ன்றதுக்கு இந்த வசனம் வரலை. இந்த வசனம் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் இதோட சம்பந்தப்பட்ட இல்லைன்னா களவெடுத்துட்டு போய் அந்த வசனத்தை அதுக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படின்னா கோர்ட்டும் தேவையில்லை, நீதிபதிகளும் தேவையில்லைன்னு ஆகிரும். முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அஹ்லாக்குடைய இன்னொரு பகுதி என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அழகான தர்பியா என்பது, நீங்க அஹ்லாக் இல்லாத இடங்கள்ல மனிதர்கள் நடந்து கொள்ற நேரத்தில் அல்லது அவர்களுக்கு அஹ்லாக் மிகைத்து தவறு விடக்கூடிய நேரத்தில், அந்த நேரங்களில் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்டா, ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு மசூரா செய்யுங்க. இந்த வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் மட்டும்தான் நமக்கு ஞாபகம். மசூரா செய்யுங்க, மசூரா செய்யுங்கன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனால் யாரோட மசூரா செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, நீங்க யாரை மன்னிச்சீங்களோ, யாருக்காக மன்னிப்பு கேட்டீங்களோ அவர்களோட மசூரா செய்யுங்கன்றான். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறது, எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அது என்னடா, அஹ்லாக்குடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சில விதிகளை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அஹ்லாக்கண்டா முதலாவது ஜிபில்லியாவா முக்தசபாவா என்றது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மட்டியில் மட்டுமல்ல, உலக வரலாற்றில் மனிதனுடைய இயல்புகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய எல்லா அறிஞர்களுமே தேடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஜிபில்லியா அப்படி என்று சொன்னால் அவன் பிறக்கிற நேரத்தில் அவனோட பிறக்கிறது, அவன் பிறக்கிற நேரத்தில் அவனோட மனித இயல்புகளை சொல்லலை. மனிதனுக்கு பசி வரும் அதை சொல்லலை, அது எல்லாருக்கும் தான் பசி வரும், இவருக்கு மட்டும்தான் இப்போ பிறத்திலிருந்து பசி வருதுன்னு யாரும் இல்லையே. பசி எல்லாருக்கும் எப்பொழுதுமே என்ன செய்யும், அதை சொல்லலை. மனித இயல்புகளோட சம்பந்தப்பட்டதில்லை, அஹ்லாக் சார்ந்த விஷயங்கள். அதுல என்னடா, பிறக்கிற நேரத்திலேயே அவனோட பிறக்கிறதா இல்லை அவனுடைய தர்வீது நஃப்ஸால் அவன் முயற்சி எடுப்பதின் காரணமாக அவைகள் உருவாக்கப்படுவதா என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த ரிஸ்கை வச்சு இந்த அஹ்லாக்கை வச்சுக்கிறான் என்பதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய செய்தி. இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது, ஆனா பலகீனம். இன்னல்லாஹ கஸம அஹ்லாக்கக்கும் கமா கஸம அர்ஸாக்கக்கும், உங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் தஆலா பிரித்ததை போல் உங்கள் அஹ்லாக்களையும் அல்லாஹ் பிரித்திருக்கிறான் அப்படின்னு வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ கஸம அஹ்லாக்கக்கும் கமா கஸம அர்ஸாக்கக்கும், உங்களுடைய ரிஸ்க்குகள் எப்படி உனக்கு இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான், உனக்கு கூட உனக்கு குறைய, உனக்கு இங்கே கூட கிடைக்கும், இந்த இடத்துல குறைய கிடைக்கும் என்று அல்லாஹ் பங்கிட்டானோ, அந்த ரிஸ்க்லேருந்து நீங்கள் எப்படி வேணாண்டு போனாலும் சரி உங்களை இங்கே வச்சிருவானோ, அதே மாதிரி உங்களோட அஹ்லாக்களும் உங்களுக்கு பங்கிடப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒன்று கூட இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்று குறைய இருக்கும், ஒருத்தருக்கு இன்னொன்றில் கூட இருக்கும், அவருக்கு அதில் குறைய இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் பங்கிட்டு இருக்கிறான்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யுஹ்தி துன்யா மை யுஹிப்பு வ மன் லா யுஹிப். அல்லாஹ் விரும்புகின்றவருக்கும் விரும்பாதவர்களுக்கும் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். வலா யுஅத்தி தீன இல்லா மை யுஹிப்பு. விரும்புகின்றவனுக்கு மாத்திரம்தான் மார்க்கத்தை கொடுக்கிறான் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னான். இந்த உலகம் அல்லாஹ் விரும்புகிறவர்களுக்கும் கிடைக்கும், விரும்பாதவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் மார்க்கம் என்பது விரும்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், கிடைக்கும் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒரு அழகான எங்களுக்கு ஆதாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் அங்கிருந்தா நம்ம எடுப்போம். அப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அஹ்லாக் என்பது பங்கிடப்பட்டிருக்கு.